ராகவ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அபி கேட்குறாங்க, இல்லை நீங்கள் எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஆஃபீஸ்க்கு நீ நிறைய ஒர்க் பண்ணியிருக்க, எவ்வளோ பண்ணியிருக்க தெரியும்ல, ஆனால் நீ எதையுமே எதிர்பார்க்கல, எல்லாமே நீ பண்ண, இப்போது என்னோடய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, அதுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் நான் பதிலுக்கு பண்ணேன், வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. இவர் எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒன்றுமே புரியலையே, அதுவும் இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் படுங்க, நான் பிபி டேப்லெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி போட்டுக்கிறாரு. போட்டுட்டு அப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்ன நீங்கள் டேப்லெட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் போய் படுங்க போங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் படுக்கிறாரு. அப்படியும் இந்த பக்கம் படுக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும், எதுக்காக இவர் திடீர்னு நமக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தாரு, அதுவும் அந்த லாவண்யா சொல்லி தான் நமக்கு தெரியுது. இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன், ஆனால் அதை பற்றிலாம் அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்படியா, நல்லா பண்ணு அப்படி அவ்வளோதான் சொன்னார். ஆனால் அந்த ஆர்டருக்கு காரணமே இவர் தானே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன் சொல்லலை, ஒரு வேளை இவர் வாங்கி கொடுத்ததுனால நான் செய்ய மாட்டேன்னு நினச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு குழப்பிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. ராகவ் அப்படி பார்க்குறாரு. என்ன அபி, இன்னும் நீ யோசிச்சுட்டே இருக்கியா, படு, ஒன்றும் இல்லை சரியா, சாதாரண விஷயத்தை நீ பெருசாக யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. அப்படியே கோவமாக வருது லாவண்யாவுக்கு, பயங்கரமாக அப்படி டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக இந்த ராகவ் அபிக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு தெரியலையே. அபி அவன் பார்க்குற விதமே சரியாகவே இல்லை. இவனுக்கு அபி மேலே காதல் வந்துடுச்சான்னு தெரியல. விடக்கூடாது, கண்டிப்பாக விடக்கூடாது. ராகவ், நீ எனக்கு தான், கண்டிப்பாக நான் உன்னை விடவே மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன், அதுக்கு தான் நான் உன் கூட இருக்கேன். அபியும் உன்னையும் சேர்த்து கண்டிப்பாக நான் பிரிச்சுட்டு நான் உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவண்யா மனசுக்குள்ளே